வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மொழி ரீதியாக பிரிவினை ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கின்ற கட்சி. அவர்களுடைய பாரம்பரியமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்லது தமிழகத்தை தனியாக ஒரு ஐடென்டிட்டியோட இந்திய நாட்டினோட தேசியத்தோடு சேரவிடாமல் தடுப்பதற்கான அரசியல் என்றுதான் அவர்களுடைய பாரம்பரியமே இருக்கிறது. அதனால் இப்போதும் அவர்களுடைய வழக்கமான பாணியில ஹிந்தியை கத்துக்க சொல்றாங்க, ஹிந்தி மொழியை எங்க மேல திணிக்கிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே மாநில அரசு ஒத்துக்கொண்ட அந்த ஒப்புதல் கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளாததால் இந்த கல்வி திட்டத்திற்கான நிதி என்பது தமிழகத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை. மூன்றாவது மொழியாக ஹிந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவறு. இதோ இப்ப பார்டர்ல நின்றுட்டு இருக்கோம், ஆந்திராவோட பார்டர். இங்க இருக்கக்கூடிய இதோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. மூன்றாவது மொழியாக தெலுங்கு கத்துக்கலாம், கன்னடத்தை கத்துக்கலாம், மலையாளத்தை கத்துக்கலாம், சவுத் இந்தியன் மொழிகள். குழந்தைகளுக்கு எந்த ஒரு மொழியை திணிப்பதை தாண்டி அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு.